வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நல்ல நாட்களை எதிர்பார்த்து அமர்ந்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வராதா, நல்ல காலங்கள் பிறக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எப்போ நிறைவேறினாலும் அதை மறந்துட்டு அடுத்த கட்ட ஒரு தேவைகளை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த நமக்கு என்ன தேவை இருந்தது, அது நமக்கு கிடைச்சதே, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படாம ரிஷபராசி என்பர்கள் அடுத்த தேவைகளை நோக்கி சட்டுன்னு மாறிடுவாங்க. இப்ப இன்னைக்கு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு அடுத்த வருஷத்துலயே நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கு, நல்லா வாங்கியாச்சு, கட்டியாச்சு, இருந்தாச்சு அப்படின்னு போனா அடுத்த அடுத்து ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்கணும். அப்படியே அந்த அடுத்தடுத்து வாழ்க்கை பயணத்தை உடனுக்குடன் மாற்றிக்கொள்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாத இறுதியில தான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இன்னும் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானங்கள் இந்த மாதத்துல கரெக்டா வரக்கூடிய ஒரு டைமாக இருக்க போகுது. அடுத்து இந்த மாதத்துல உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் நகர்ந்து செல்கிறார். பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதத்துல முடிஞ்சிடும். யார் யாருக்கெல்லாம் குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்குதோ, அடுத்து கடன் சம்பந்தமாக தொந்தரவுகள் இருக்குதோ, இது எல்லாமே இந்த மாதத்துல உறுதியாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய அவமானங்கள், அசிங்கங்களுக்கு இடையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவு ஒன்னும் சாதிக்கல மேடம், ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை எங்களுக்கு முடிச்சாலே போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புகள்ல இது வரைக்கும் நிறைய ஒரு தடைகள் இருந்திருக்கும். போன வருஷம் நீங்க இடமாற்றம் செஞ்சிருப்பீங்க. அந்த இடமாற்றத்தின் மூலமாக பெரிய அளவு வளர்ச்சி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில. இன்னமும் எனக்கு அப்படியே தான் இருக்கு, எந்த விதமான ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, அப்படியே எனக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்கும். நிறைய வருமானங்கள், 2ஆம் இடத்துல குரு போயாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு யதார்த்த பேச்சுனால இருந்த சண்டைகள் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திரும்பவும் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய உழைப்புல ரொம்ப எஃபர்ட் போட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மே 19
19ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு எழுதியிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கு தேவையான ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது. இந்த ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் கடந்த காலத்துல மிகவும் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. பெரிய பெரிய இடத்துல, அதாவது பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களுமே சரி, இந்த கடந்த 1.5 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மனம் சஞ்சலப்படுவதற்கு ஆளாகி இருந்திருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களின் குழந்தைகள். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அவர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த தருணத்துல வரக்கூடிய அந்த தீர்வின் மூலமாக அந்த குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புல ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுறீங்க, இல்ல வெளியூர்ல வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதன் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானம், உங்களுக்கு அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இல்ல உங்களுக்கு அந்த கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கே திடீர்னு அந்த கம்பெனியை வேற இடத்திற்கு மாற்றம் செய்து ஃபுல்லாவே எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போது. இந்த மே மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் வெளியில வர்றதுனால கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதான் சொல்லிட்டேன் முதல்லயே, கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் சேருவது, அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, திருமண தடைகளாக இருந்தால் திருமணங்கள் நடக்கிறது, அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளின் நகர்வை வைத்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசா புத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தசை குரு புத்தி நடக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசை செவ்வாய் புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியான தசா புத்திகள்ல இந்த செவ்வாய் நமக்கு கோச்சார நிலவரப்படி இப்போ நீச்சமா இருக்கிறார். நீச்சமா இருக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத நீங்க ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். இப்போல்லாம் யாருக்குமே ஜாதகம் எழுதுறதே கிடையாது. 80s 90s அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போயிடுச்சு. அதனால ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம் செய்யணும், பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பி வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. கன்னி ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல ஒரு நிறைய ஒரு
வாழ்க்கையில நடக்காததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலக போறார். ஒரு பெரிய ரிலீஃப், அதாவது ராகு இருந்தா கூட கொஞ்சம் ஒரு தைரியத்தோட சில நிகழ்வுகளை செஞ்சிடலாம். ஆனா கேது சந்திரன் மீது பயணிக்கும் போது எந்த விதமான விஷயங்களுமே செய்ய முடியாம நம்மளால ஒரு கட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எந்த இடத்துலயும் எந்த விதமான ஒரு மூவ்மெண்டே பண்ண முடியாது. தொழில் ரீதியாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, அடுத்து வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லை, அடுத்து கடனை அடைக்கலாம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லை, குடும்பம் சம்பந்தமான சில உறவுகள் பிரிவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்து எல்லாம் இந்த மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சின்ன சின்ன, அதாவது மாணவ பருவங்கள் இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில வந்திருப்பாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி அவங்க அலைஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்கு தான் ஆளாகி இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால பிரச்சனை அவர்களுக்கு, அடுத்து தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்ற முடியலையே, நமக்கு இவ்வளவு நாள் உழைச்சு கொடுத்தாங்க ஆனா நம்மளால ஒரு உழைப்புன்னு போய் அவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாணவ பருவங்கள் இப்பதான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்த வேலை கிடைக்காமல் தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாகலாம் இருந்திருக்கும். இந்த மாதத்துல அதனுடைய கிரகங்களின் நகர்வுகள் மிக பெரிய ஒரு மாற்றங்களையும் ஒரு நல்ல ஒரு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதாவது வச்சா நம்ம நல்லா ஒரு உழைக்கணும், குறி வச்சா தப்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு உழைப்பும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உழைப்பாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அதே சமயத்துல இடைவிடாம உழைக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு வேலைன்னா வேலை அப்படின்னு வந்துட்டா நல்ல ஒரு உடல் உழைப்பையும் உடல் வலிமையையும் சேர்த்து நல்லா உழைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி என்பர்களுக்கே கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்புமே சாதகமாக இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள், தன்னுடைய வருமானத்துல தோல்விகள், அடுத்து தொழில்ல தோல்விகள், இதெல்லாத்தையும் விட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன், வெளிநாட்டுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுகளுக்கு மாற்றம் இல்லை, அங்கிருந்து திரும்ப இங்க வந்தேன், இங்க வந்து நான் படாத துன்பமே கிடையாது, அவமானங்கள் அசிங்கங்கள், இப்படி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த போராட்டம் இப்போ மிக பெரிய ஒரு நடைமுறையாகவே வந்துட்டு இது நாள் வரைக்கும் ஒரு சோகத்தையும் ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காத இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமணத்துல இருந்த தடைகள் முழுவதுமா நீங்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 96, 95, 94 இந்த மாதிரியான ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த மாதிரியான பர்த்ல இருக்கக்கூடியவர் 94, 95, 96 இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல அதிகமான தடைகள் இருந்திருக்கும். இப்ப நம்ம கேது வேற பயிற்சியாகி வந்ததுனால கடந்த 1.5 வருடங்களாக அந்த திருமணத்துல அதிகப்படியான ஒரு தடைகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும். அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துல இவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு. அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான ஒரு விஷயத்துல, அதாவது கணவன் மனைவியே நீங்க அங்க அந்யோன்யமா இல்ல, உங்களுடைய தாம்பத்தியமும் அங்க பாதிக்கப்பட்டு இருக்கு, கூட்டு குடும்பமாக இருக்கும் போது எங்களுக்கு தேவையான அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தை பாக்கியத்துல இவர்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு. அதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு மாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதத்திலிருந்து சொந்தமாக தொழில் முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்துல நீங்களாவே ஒரு யாரையும் நம்பி ஒரு இண்டிபெண்டாவே சிறு வயதுல இருந்தே வந்திருப்பீங்க இந்த கன்னிராசி பெண்கள். இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில உறவுகள் வந்து உங்களுக்கு ஒரு
தோள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கன்னி ராசி பெண்களுக்கு. உங்களுக்குன்னு சில வருமானங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வருமானமா வந்தாலும் சரி, அடுத்து ஒரு நபராக வந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தோள் கொடுக்கறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த மே மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போது இந்த கன்னி ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கண்ட்ரியாக இது நாள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. எப்பண்டா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்வோம், இல்ல நம்மளுடைய தாய் நாட்டிற்கே போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை தீர்வதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஒரு இடத்துல இருந்து உட்கார்றதுக்கு இது நாள் வரைக்கும் அலைச்சல்கள் அதிகமா இருந்திருக்கும். அலைச்சல்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வருமானம் சம்பாத்தியத்துக்கு தான் நம்ம இவ்வளவும் கஷ்டப்படுறோம். அந்த வருமானம் நமக்கு எப்பதான் நல்லபடியா வரப்போகுது அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை வாங்குறதுக்குள்ள அதிகப்படியான அவமானங்கள், அசிங்கங்கள், உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுடைய வேலையில எப்போதுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் அமைய போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுக்கு மே மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும் போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய தசாபுத்தி மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அவங்களுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம், இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு சமசப்தம ஸ்தானத்திற்கு போறார். அடுத்து சனி பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 9ஆம் இடத்திற்கு போறார். அதனால இந்த மாதம் ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். நிறைய ஒரு உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் உழைப்பு போடுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அதே சமயத்துல எந்த நேரம் உழைக்கணும்னாலும் கரெக்டா அது ஒரு நேர்மையாக தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். சொந்த தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை, அடுத்த
அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு திருமண தடைகள் விலகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே திருமணத்தினால அதிகப்படியான அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து நிறைய திருமணத்துல வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். திருமண உறவுகள்ல அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இனிமேல் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களால எதுவுமே சாதிக்க முடியும், நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு ஏற்பட்ட கெட்ட நேரங்கள்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு புகழை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. எந்தெந்த குழந்தைகள்னால பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த இந்த டயத்துல அந்த குழந்தைகள் மூலமாகவே உங்களுடைய குடும்பம் ஒரு காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அடுத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மிக பெரிய அளவுல சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த மே மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக இல்லாத பிரச்சனைகள், அதாவது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். நீண்ட நாள ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வியாதி பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க, நம்மளால இன்னுமே எதுவுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதத்துல அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவா இருக்கணும், என்ன ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கணும். அந்த 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 இடத்து அந்த பிரார்த்தனையை விட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இன்னுமே கொடுத்துறாத அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய பிரார்த்தனைகளை ஒரு வேற மாதிரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 9ஆம் இடத்துல கேது பகவான் போறாரு. அதனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது ஒரு சின்ன வியாதிகளோ இல்ல தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவுகளோ இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தந்தை இனிமேல் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விவாதங்களோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாலே அந்த தந்தை வழி உறவுகள்ல சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான், இது உங்களுக்கு வெளிநாட்டு வளர்ச்சிகளை அதிகரிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டு வளர்ச்சிகள்னா அங்க ஏதாவது வேலைக்கு ஏதாவது நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வர வேண்டியது இருக்கு அப்படிலாம் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கி இந்த மாதத்துல உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணம். நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க, கடந்த காலத்துல நல்ல ஒரு உழைப்பை போட்டிருக்கிறீங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம், ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு திறமையை அங்கீகரித்து சில விஷயங்கள்லாம் உங்களுடைய தொழில இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுடைய குடும்பம் ரீதியான வளர்ச்சி, உங்களுடைய கணவர் மூலமாக வளர்ச்சி. கணவர்லாம் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிஞ்சு தனியா இருந்த கணவர் இனிமே உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு முடிவை எடுக்க போறாரு. அந்த மாதிரியாக எல்லாம்
சில மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள், அதாவது நன்மையான பல விஷயங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். நீங்களும் அந்த நன்மையான விஷயங்களை நினைத்து மட்டுமே நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய தாயா தந்தை வழி உறவுகள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுங்க. நாங்க எங்களுடைய பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. நீங்க அந்த பெற்றோர்கள் கிட்டயே இருக்கிறீங்க, பெற்றோர்கள் கூடயே இருக்கிறீங்க, வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கு இவர்கள்னால, இந்த தனுசு ராசியினால அந்த பெற்றோர்களுக்கு எந்த தொந்தரவுகளுமே வராது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசாக சொந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. நகை ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கிடையாது. நிறைய லட்சக்கணக்கான ஒரு சவரன்ல நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்சய திருதியை வரும் இல்லையா, அந்த அட்சய திருதியிலுமே அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதியே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நகைகளை வாங்கக்கூடிய ஒரு நேரம். எந்த அட்சய திருதியுமே நான் வாங்கினது இல்லை. எனக்கு இந்த ஒரு அட்சய திருதிக்காவது எனக்கு நகைகள் வாங்கணும்னு ஆசையா இருந்தது, நான் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்களும், ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மே மாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால இவர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எதை செய்யலாம் தெரியல, எந்த இடத்துக்கு போகலாம் தெரியல, எந்த வேலை வாய்ப்பு நமக்கு நல்லது கொடுக்கும், எந்த தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள். ரொம்ப குழப்பமே வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் இல்லாமல் தனக்கு மட்டுமே சில பாதிப்புகளை தாங்கி கொண்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் நலனை நீங்க அதிகமாக எண்ணத்தில் கொள்ளும் போது இந்த அஷ்டம சனி உங்களை எந்த விதத்திலையும் பிரச்சனைகளை
கொடுக்காது. அதனால மற்றவர்களின் வாழ்க்கைக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனின்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 10ஆம் இடத்திற்கு வரார், 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால நிறைய ஒரு விஷயங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. அந்த வாய்ப்புகள்னால அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள். அந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சிறிய ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும், இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு எடுத்தாலும் அதுல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த முடிவுகள் தான் தீர்க்கமா நான் வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அதுல நின்று போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருந்த தொந்தரவுகள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் முதலியே சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன் அப்படி இருக்கு? உங்களுக்கு கேது பகவான் மே 19ஆம் தேதி உங்களுடைய ராசியின் மீது சஞ்சரிக்க போறார். அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவுகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா குழந்தைகள்னால சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்கனவே அனுபவித்து வந்தவர்கள், குழந்தைகள்னால நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், நம்ம நிம்மதியா இருந்தோம் அப்படின்லாம் இல்லை. அவர்களோடையே போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதுல இருந்து நமக்கு எப்போ விடுதலை அடையும், எப்போ நமக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய எண்ணத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கைக்காக தான் நீங்க எவ்வளவு நாளும் போராட்டமாக இருந்தீங்க. அந்த போராட்டமே ஒரு வெறுமையாக ஆகும் போது, இது நாள் வரைக்கும் நம்ம போராடணுமே, அந்த குழந்தைக்காக தானே நம்ம போராடணும், அந்த குழந்தைகிட்ட இருந்தே நமக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்கே அப்படின்ற போது நினைக்கும் போது அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அந்த குழந்தைகள்னால சிறு பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நன்மைகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு நிகழ்வுகளும் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல்னால சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை சம்பந்தமான உயர்வுகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்க முடியாது. சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால அந்த வேலை உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிருமா? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நாங்க வேலையை விடலான்னு இருக்கிறோம், எங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்ல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால வேலையை விடுறவங்க அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம். அதனால கண்டிப்பாக வேலை சம்பந்தமான சில சிக்கல்கள் இருக்கு இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த அஷ்டம சனியோ இல்ல 11ஆம் இடத்துல இருக்கிற குருவோ இல்ல லக்னத்திலேயே அதாவது சந்திரன் மீதே பயணிக்கக்கூடிய அந்த கேதுவோ என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த மே மாதத்துல கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்படி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே அதற்கு உண்டான ஒரு முறைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இருப்பீங்க, நான் இங்க இருந்து வேற இடத்திற்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அலக்கழிச்சல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய
ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மே மாதத்துல திருமணத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா திருமணம் பிக்ஸ் பண்ணி அடுத்து வேண்டான்னு சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண தேதியை தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் தொடர்பாக சில எதிர்மறையான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல புதுசா திருமண உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது புதுசா கல்யாணமானவங்களுக்கு இந்த மாதத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத யதார்த்தமான பேச்சுக்கள் ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல உங்களுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப கவனமாக பேசுறது இந்த மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றா இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், உங்களுக்கு சந்திர திசை செவ்வாய் புத்தியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சந்திர திசை ராகு புத்தியாக இருக்கலாம். இந்த மாதிரியான புத்திகள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த மனைவி மூலமாக சில தொந்தரவுகள், கடன்கள், அடுத்து வியாதி தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த கோச்சார நிலவரப்படியும் தசாபுத்தியும் படியும் சேரும் போது எந்த பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளினுடைய பெயரை மாற்றம் செய்யணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிறிய உழைப்பு போட்டு பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள். அதே சமயத்துல கடின உழைப்பாகவும் இருக்கும். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா அந்த சிறு உழைப்பா இருந்தாலும் அந்த உழைப்பு மிகப்பெரிய, யாராலுமே செய்ய முடியாத உழைப்பாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே செய்வாங்க. இந்த மேஷ ராசி பெண்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ஒரு அரவணைப்போடு அன்போட எடுத்து செல்பவர்கள் இந்த மேஷ ராசி பெண்கள் தான். ரொம்ப படபடன் பேசுவாங்களே ஒழிய பெருமளவு இவர்களுடைய மனதுல பெருமளவு ஒரு வன்மையான குணங்கள், அதாவது ஒரு சூதுவாது இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெண்களும் கூட. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. மே 15ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதிக்கு மேல அந்த ரிஷப ராசிக்கு செல்றதுனால உங்களுக்கு நிரந்தர வருமானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வருமானத்துல மிகப்பெரிய தடைகளை சந்தித்து வந்த இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து நிறைய வருமானத்துல ஒரு தடை இல்லாமல் வர்றது, அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மே மாதம் இருக்க போகுது. மேஷராசி என்பவர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில மே 31ஆம் தேதி இந்த ராசிக்கே வர்றதுனால குடும்ப சச்சரவுகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக, இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் மூலமாக
அந்த தம்பதியர்கள் அதாவது கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் கூட இந்த மாதத்துல ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த மேஷராசி என்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி சொத்து வாங்குறதுல எந்த விதமான ஒரு முனைப்பும் எடுக்காதீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால சொத்தை வாங்கும் போது அதுல ஏமாற்றப்படுவதற்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க பெரிய அளவு ஈடுபாடு கொள்ள வேண்டாம். இந்த மே மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடைகள் இந்த மாதத்துல இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த மாதிரியான தடைகள்? உங்களுக்கு லேபர்ஸ் தட்டுப்பாடு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளையர்ஸ் அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணும்போது அதுல சில நெருக்கடிகளை கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிரெடிட்ல கொடுத்துட்டு இருந்த சப்ளையர்ஸ் இனிமேல் நாங்க கேஷ்ல தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியாக அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஆள் உட்படுத்தப்படலாம். இந்த மாதிரிலாம் அந்த தொழில் ரீதியான சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கும். யார் யாரெல்லாம் 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ இல்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு காலேஜ் சேரணும் விருப்பப்படுறாங்க அவங்க மூலமாகலாம் உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு புகழும் பேரும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி இங்க மேஷ ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெருமை, குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல குழந்தைகளின் படிப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புல மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்துவீங்க. அதற்காக சில கடன்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மே மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல புதுசாக வண்டி வாகனங்கள் வீடு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறத தவிர்க்கணும். மேஷராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான அசட் வாங்குறது மூலமாக இருக்கு. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சமாக அதாவது எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தோன்றுவதற்கு உண்டான ஒரு நேரம். எலும்பு அதாவது தேய்மானம் ஏற்படலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல தேய்மானம் ஏற்படலாம். இந்த மாதிரி எல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் உருவாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான வேலை உயர்வு, அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. யாரிடத்துல வெளிநாட்டுல பழகினாலும் ரொம்ப கவனத்தோட பழகுங்க. ஏன்னா 7.5 சனியின் ஆரம்பமே இந்த மே மாதத்துலதான் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு மார்ச் மாதம் அவர் ஆரம்பிச்சாலும் கூட இந்த மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இப்ப சொன்னது கோச்சார கிரகங்களின் ஒரு நகர்வை வைத்துதான் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுடைய தசா புத்தி படி உங்களுக்கு ராகு தசை குரு புத்தி நடக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சுக்கிர புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்ல எல்லா வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்,
நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஜாதகம் எழுதுறதே இல்ல. ஏன்னா அந்த ஜாதகம் எழுதக்கூடிய பழக்கமே போயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த காலத்துல ஒரு 80s 90s அது வரைக்கும் எழுதிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போச்சு. யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு ஜாதகம் எழுதி வைக்கல அந்த மாதிரியாக தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது மாதிரி ஜாதகத்தை எழுதும் போது அதற்குண்டான ஒரு பலன்களே வேற மாதிரியா இருக்கும். நமக்கு அந்த கிரகங்கள் ஒரு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால ஜாதகம் உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு எழுதணும், இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய குணங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையை கடைபிடிப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே மாதிரி அவர்களுடைய வார்த்தைகள்ல என்னைக்குமே இனிமை இருக்கும். அதாவது ஒரு மகிழ்ச்சியா பேசணும்னா இவங்க கிட்டதான் நம்ம கத்துக்கணும். அந்த அளவிற்கு ஒரு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு அப்படியே வெளிப்படையாக ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோட பேசும் குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களின் நலனுக்காக மட்டுமே வாழ்பவர்கள். சுயநலமே இருக்காது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அந்த சுயநலம்ன்றது இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. ஒன்னா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வாழ்ந்திருப்பாங்க, அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக வாழ்ந்திருப்பாங்க. இப்படி தன்னை சார்ந்திருந்தவர்களுக்கு தான் இருப்பாங்களே தவிர தன்னுடைய சுயநலம் கருதி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும், நம்மளுடைய மனைவி பேர்லயோ நம்மளுடைய குழந்தைகள் பேர்லயோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சுயநலமுமே கிடையாது. எல்லாம் வாங்குறதே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் பேர்ல வாங்கியிருப்பாங்க, அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி பேர்ல வாங்கியிருப்பாங்க, மனைவி கணவன் பேர்ல வாங்கியிருப்பாங்க, அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு மாற்றம் செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தன்னை பற்றி ஒரு துளி கூட நினைக்காமல் மற்றவர்களுக்காக வாழும் குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இப்படி வாழ்ந்து அதிகமான ஏமாற்றத்தையும் அனுபவித்தவர்கள்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் தான். ஒவ்வொரு இடத்துலயும் ஏமாற்றம், ஒவ்வொரு பதவியிலையும் ஏமாற்றம், ஒவ்வொரு தொழிலையும் ஏமாற்றம், இப்படி பலவிதமான ஒரு செயல்களை செய்து செய்து அதில் தோல்வியை மட்டுமே கண்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் வெளியேறி 5ஆம் இடத்திற்கு வராரு. உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆனது 2.5 வருடங்களாக இல்லாத வேலை வாய்ப்புகள் இப்போ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் மீடியா துறையில இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அழகு சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருப்பீங்க. அடுத்து பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு
மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக அதிகப்பட்ட தொந்தரவுகளை சந்தித்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. என்னதான் நம்ம இரவு பகலாக உட்கார்ந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்தாலும் மறுநாள் நம்ம அங்க அலுவலகத்துக்கு போகும்போது நமக்குன்னு ஏதாவது ஒரு குறைகள் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இதையும் மீறி ரொம்ப அமைதியோட ஒரு பொறுமையோட இருந்து அந்த அந்த வேலைக்கு உண்டான எல்லா நிவர்த்தியும் செஞ்சு வச்சுட்டு வந்தா கூட நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நமக்கு கிடைச்சிருக்காது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்படி எல்லாம் எல்லா இடத்துலயுமே பொறுமையா இருந்து இதுவும் சரியாகும், இதுவும் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு வந்தவர்கள் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொறுமையின் எல்லை மீறி சில பேர்லாம் வேலையை விட்ட தருணங்கள்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கள், உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதியே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எப்போதுமே உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல. இந்த மாதத்திலையும் அப்படிதான், எப்போதுமே அப்படித்தானே மேடம் இருக்கிறாரு, இந்த மாதத்துல மாத்திரம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேக்குற அன்பர்களும் இருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பெருமளவு உங்களை நம்பி இல்லாம, அதாவது நீங்க அவர்களை நம்பி இல்லாம அவர் ஒரு இண்டிபெண்டா அவங்க வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, வேலை பார்க்காட்டிலும் பரவாயில்ல, நான் எனக்கு உண்டான ஒரு முயற்சிகள்ல தொடர்ந்து தீவிரமா நான் செயல்பட்டுட்டே இருப்பேன், அதனால நான் நிறைய சம்பாதிக்க முடியுது, நிறைய ஒரு வளர்ச்சிகளை காண முடியுது அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு இண்டிபெண்டா இருந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த மாதம் மேலும் ஒரு நல்ல வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. குழந்தை சம்பந்தமான நிறைய ஒரு விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள், அடுத்து குழந்தை வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், குழந்தை சம்பந்தமான ஒரு பிரிவுகள்ன்றது இந்த காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால உங்க குழந்தைகளை நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணம், திருமணம் ஆகி வெளியில போறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்தினால வெளியில போறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தைகளை பிரியக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் இல்லைன்னா இவர்கள் இருக்க மாட்டாங்க, இவர்கள் இல்லைன்னா அந்த குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள்னால அதிகப்படியாக ஒரு பாசத்தை வைத்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இதனால இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்னால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மன நெருடல்கள், அதாவது எங்க நம்ம குழந்தை நம்மளை விட்டு வெளியில போயிடுமோ, நமக்கு இன்னமே அந்த குழந்தையினுடைய பாசமும் நேசமும் கிடைக்காதா, நம்ம குழந்தை வெளியில போயாச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்துல இருந்தே ரொம்ப இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழில்ல மேலும் மேலும் வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டத்துல இருந்தே கிடைக்க போகுது. அடுத்து மீடியா துறையில, அரசியல்ல, இப்படி எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை இந்த மாதத்துல இருந்தே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய தான தர்மங்களை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பெர்சன்டேஜ், அதாவது எவ்வளவு வருமானம் வருதோ அதுல ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் உங்களுக்கு தான தர்மங்களை செய்யறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய பண இழப்புகள், வருமான இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் செஞ்சிடலாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வுகளின் அடிப்படையில இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுய ஜாதக
ஜாதகத்துல பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.